தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அடுத்த 5 வருஷத்துக்காக முக்கிய வளர்ச்சி திட்டங்கள் என்னென்ன சொல்ல முடியுமா சார்? சரி, தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட் அந்த ஆட்டோமொபைல் செக்டர்ஸ்லேருந்து இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ் வரைக்கும் எல்லாமே வந்து அவங்களோட இன்டேக் குறைஞ்சிச்சு. ஸோ ஃப்ரெஷர்ஸ் இன்டேக் லாஸ்ட் இயர் நீங்கள் அவங்க காலேஜோட ரேஷியோ எடுத்து பாருங்க. எவ்வளோ ஃப்ரெஷர்ஸ் இன்டேக் லாஸ்ட் 6 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேக் ஃப்ரெஷர்ஸ் இன்டேக் எவ்வளோ இருக்குது ஃபார் ஐடி கம்பெனிஸ், இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஸோ எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. டெஃபினட்டாக இட் இஸ் அலார்மிங். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாப்ஸ் அஷ்யூர் பண்ணணும். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நம்ம ஃபுல் ஃபிளஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா எல்லா டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோட்லேருந்து வாட்டர்லேருந்து சீவேஜ்லேருந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி லாஸ்ட்டு 10-15 இயர்ஸாக மணி மேக்கிங் டிபார்ட்மெண்ட்ஸாக பார்த்தாங்களே தவிர்த்து டெவலப்மெண்ட்டாக இல்லை பேசிக் பீப்புளோட நெசசரியாக பார்க்கலாம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து இப்போ அதிக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீப்புள் சேஃப்டி. ஸோ டெஃபினட்டாக போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸே நடக்கல. சிஎம் வந்து கண்டினியூஸாக ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறாரு. சேஃப்டி செக்யூரிட்டியில் 100% சிஎம் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் மோர் ஆன் தட் அண்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஃபார் த பீப்புள். அடுத்து ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட். ட்ரக் ஃப்ரீல வி ஆர் வெரி ஒரிட் ஆன் இட். ஏன்னா நீங்கள் எல்லாம் யுவர் ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் என்னன்னா. ஏன்னா இது எங்களோட ஜென்ரேஷன்ஸில் நீங்கள் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரக்ஸ் இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு பையன் ஒரு கிளாஸில் ஒரு 2 பேர் ஸ்மோக் பண்ணுவான். இல்லை ஒரு பையன் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து லிக்கரை கன்சியூம் பண்ணுவான். அப்படி தான் இருந்தது. பட் இப்போ ஸ்கூல் டேஸ்லேயே வித் குட்கா அண்ட் அதர் ஏரியா ரொம்ப ஈஸியாக அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி. டெஃபினட்டாக ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அதில் பாதிக்கப்படும். ஸோ வி ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் தட். ஏன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் இது எங்கேருந்து வருதுன்னு தெரியுது. முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எப்படி அலோவ் பண்ணாங்க? ஸோ லிக்கரில் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுதுன்னா யாருக்கு போகுது? எல்லாருக்கும் தெரியும் எங்கே போச்சுன்னு. அதே குட்கா எப்படி அலோவ் பண்ணாங்க? தே ஹேவ் தேர் ஓன் நெட்வொர்க். டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும், ஸ்டேட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் அவங்களுக்கு நெட்வொர்க் இருக்கு. ஸோ யாருக்காவது கன்வின்ஸ் பண்ணி அவங்க வந்து பணம் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி இந்த நெட்வொர்க் கிரியேட் பண்ண முடியுமா? கன்வின்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ யாரோ ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிஷரி யாரோ இருக்காங்க. இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் அலோவ் பண்ணுமா? பட் இந்த கவர்மெண்ட் வெரி ஸ்ட்ரிக்டா ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட்டை வி வாண்ட் டு பிரிங் இட். ஸோ ட்ரக்கே நம்ம குறைக்கணும். ஏன்னா ட்ரக்கே நம்ம டெஃபினட்டாக எராடிகேட் பண்ணணும். அது இப்போ அலார்மிங். ஏன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு பையனுக்கு வந்து 6th 7th படிக்கிற பையன்ல நீங்கள் குட்கா இருக்குன்னா அவனுடைய லைஃபே முடிஞ்சிச்சு. 25 இயர்ஸில் அவன் கிராஸ் பண்ண மாட்டான். கண்டிப்பாக 25 இயர்ஸை கிராஸ் பண்ண மாட்டான். முன்னாடி கேன்சர் இன்ஸ்டியூட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூனால வருவாங்க தவிர்த்து இப்போ ரொம்ப யங் கிட்ஸ் ஆர் கோயிங் ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ எப்படி இவ்வளோ சீக்கிரம் வரும்? ஒரு ஜென்ரேஷனே பாதிக்கப்படுது. 18 இயர்ஸ் 17 இயர்ஸ் 8 இயர்ஸில் கஞ்சா கன்சியூம் பண்ணிட்டு நிறைய பேர் ரீல்ஸ் போடுறோம். ஸோ டெஃபினட்டாக அந்த ட்ரக் பெர்ஸ்பெக்டிவ் வி ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் இட். அண்ட் இன்னொன்று, இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களுடைய சேஃப்டி டெஃபினட்டாக ஒன்றும் கவலைப்படாதீங்க. இட் இஸ் யுவர் கவர்மெண்ட். அந்த கான்ஃபிடென்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வரும். இது உங்கள் கவர்மெண்ட். உங்களுக்கு எங்களுக்கும் பெரிய கேப்லாம் இல்லை. இட் இஸ் யுவர் கவர்மெண்ட். யூ ஆர் ரன்னிங் திஸ் கவர்மெண்ட். உங்களுக்கு என்ன இஷ்யூனாலும் இப்போ இருக்கிற இங்கே இருக்கிற விமன் கிட்ஸ் நிறைய இருக்கீங்க, சைல்டு இருக்க நிறைய இருக்கீங்க, பசங்க நிறைய இருக்கீங்க. உங்கள் கவர்மெண்ட் ஏதாவது இஷ்யூ கம்மப் பண்ணுறீங்களா, உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க, உடனே ரீச் அவுட் பண்ணுங்க. டெஃபினட்டாக 100% இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதில் எந்த மாற்றம் இருக்கும். யாரும் எங்கேயும் வந்து யாருக்காகவும் நான் வந்து வென் பண்ணி போக மாட்டோம். இட் இஸ் யுவர் கவர்மெண்ட். யாரோ ஒரு பொண்ணுங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கா, உடனே ரீச் அவுட் பண்ணுங்க. 100% the whole government will be with you, will stand with you and will come with you. அதில் எந்த மாற்றம் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த அஷூரன்ஸை வி வாண்டட் டு கிவ். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ஸ்டேட்டோட க்ரோத், ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட்டு, உங்களோட சேஃப்டி அண்ட் ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வி நீட் டு ஒர்க் ஆன் ஹெவிலி ஆன் திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்லாமே இல்லை. நீங்கள் ட்ரைனேஜ், மதுரையிலே ட்ரைனேஜ் இல்லை. மதுரை மாதிரியான ஒரு பெரிய சிட்டி, ஒரு ட்ரெடிஷ்னல் சிட்டி, அங்கேயே வந்து ப்ராப்பர் சீவேஜ் சிஸ்டம், ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். சென்னை வந்து இட் இஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட். நீங்கள் 7-8 இயர்ஸ் தேர் ஒர்க்கிங் வந்து மழைநீர் வடிகாலுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் தென் 5,000 crores ஆர் இன்வெஸ்டட்.
பட் இது வரைக்கும் அந்த ப்ராஜெக்டே கம்ப்ளீட் ஆகல. தென் யூ வில் நோ அது எந்த லட்சத்தில் அது போய் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது டெஃபினட்டா இட் இஸ் யுவர் கவர்மெண்ட். 100% திஸ் கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் ஒன்லி ஃபார் யூ. அது எந்த மாற்று கருத்து இல்லை. எல்லாமே எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் ஆன் த சேம். பட் எல்லாருக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது டைம். ஏன்னா நியர்லி 100% நியூ எம்எல்ஏஸ் அண்ட் நியூ மினிஸ்டர்ஸ். பட் 100% அவங்கெல்லாம் உங்களுக்காக 100% ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி சூன் எவ்ரி ஒன் வில் அண்டர்ஸ்டாண்ட் தேர் டிபார்ட்மெண்ட் வெரி வெல் அண்ட் தேல் ஒர்க் ஆன் த டிபார்ட்மெண்ட். அதில் எந்த மாற்றம் இல்லை.